வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுமேயானால் நம்மை சுற்றியும் நமக்கு மேலேயும் இந்த உலகம் காணப்படுகிறது என்றும் தேவன் இருக்கிறார் என்பதை நம்புவதற்கு நம்மை பரிசுத்த வேதாகமத்தினுடைய முதல் அதிகாரமே ஒரு ஆதாரமாக அமைகிறதை பார்க்கின்றோம். பூமியும் இந்த அண்டம் முழுவதும் தேவன் இருக்கின்றார் என்ற சொற்றாற்றலோடு வேத புஸ்தகம் மிக அழகாக நமக்கு அறிவிக்கின்றது. பூமி என்று நாம் அழைக்கின்ற ஒரு கிரகத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சூரிய மண்டலத்தின் ஒரு பகுதி இந்த ஒரு கிரகம். இதைத்தான் பூமி என்று அழைக்கிறோம். சூரியனை சுற்றி வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த சூரிய மண்டலம் கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பும் இருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். ஒழுங்கும் அமைப்பும் கேள்விகளுக்குள் அடக்க முடியாது. அதை கடந்து சூரிய மண்டலம் காணப்படுகிறது. எல்லா கிரகங்களும் தங்கள் தங்கள் வட்ட பாதையிலே இருந்து ஒன்றுடன் ஒன்று மோதாதபடி சரியான ஒரு வேகத்தில் சரியான ஒரு தூரத்தில் சூரியனை சுற்றி வருகிற ஒரு குடும்பமாக அமைந்திருப்பதை பார்க்கலாம். சூரியனுடன் பூமிக்குள்ள தொடர்பானது பகலையும் இரவையும் பருவ காலங்களையும் இவைகள் உண்டாக்குகின்றன. இந்த பூமி எப்பொழுதுமே சூரியனில் இருந்து சரியான ஒரு தூரத்தில் இருந்து வருகிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கூறியிருக்கிறார்கள். நாம் சூரியனை விட்டு சற்று விலகி இருந்தால் உறைந்து போய்விடுவோம் என்பது ஆராய்ச்சியினுடைய வெளிப்பாடு. சூரியனை இன்னும் சற்று நெருங்கி வருமேயானால் கருகி போய்விடுவோம் என்று கூறுகிறார்கள். ஆக இந்த சூரிய குடும்பத்திற்குள் அமைந்திருக்கிற ஒரு கோளாகிய இந்த பூமி எவ்வளவு சிறப்பாக இயங்குகிறது. இவைகள் நம்முடைய எண்ணங்களை கடந்து யோசித்து ஒரு அமைப்புக்குள் வைத்து கொள்ள முடியாத அளவிற்கு அவருடைய இயக்கம் காணப்படுகிறது. இந்த இயக்கத்திற்கு காரணம் இறைவன்தான் என்பதை முதல் அதிகாரத்திலேயே நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். ஆக இந்த பரிசுத்த வேதாகமும் மிக அருமையாக நம்மோடு இடைபடுகிறது. இந்த இறைவன் உண்மை உள்ளவராக, கிருபை உள்ளவராக, பரிசுத்தம் உள்ளவராக, வல்லமை உள்ளவராக, மகிமை பொருந்தியவராக, அன்புள்ளவராக, ஐக்கியத்தை மிகவும் விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கின்றார் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு அழகாக காண்பிக்கின்றது. 1 தெசலோனிக்கர் 5:24 வாசித்து பார்த்தால் நம்மை அழைத்த இந்த இறைவன் உண்மையுள்ளவர் என்பதை உணரலாம். கலாத்தியர் 1:15 வாசித்தால் இந்த அழைக்கிறவர், நம்மை அழைத்த இந்த இறைவன் கிருபையின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 ஆகிய வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். 16ஆம் வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கின்றதே என்று பேதுரு கூறுகின்றார். ஆகவே இந்த இறைவன் பரிசுத்தமானவர் என்பதை இந்த 2 வசனத்தில் வாசித்து அறியலாம். தொடர்ந்து அவர் எழுதி கொண்டு போகும்பொழுது அவர் பட்சபாதம் இல்லாதவர் என்றும், நியாய தீர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கின்றார் என்றும், நீங்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது பிதாவாக தொழுது கொள்கிறபடினால் இந்த உலகத்தில் ஒரு பரதேசிகளாக சஞ்சரிக்கும் நாளளவும் இந்த இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை கூறுகிறது. பரிசுத்தமானவர் என்பதனால் நாம் பயத்துடன் அவரிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக பேதுரு நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதிவீதமாக கூறுகிறது. யோபு 42 அதிகாரம் 2 வசனம் கூறுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆக இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? நம்மை அழைத்த இந்த இறைவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆக வல்லமையுடையவர் என்பதை புரிந்து கொள்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது உண்மை உள்ளவர், கிருபை உள்ளவர், பரிசுத்தமானவர், வல்லமை உள்ளவர் என்றெல்லாம் வாசிக்கின்றோம். இந்த அண்ட சராசரங்களையும் அவர்தான் படைத்திருக்கின்றார்.
ஆகவே சிந்தனைகளை கடந்து, எண்ணங்களை கடந்து இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவர் கிருபை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். நாமும் கிருபை நிறைந்த தேவனாய், தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் வேத புஸ்தகம் நமக்கு காண்பிக்கிறது. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.